வணக்கம். என்ன பேசினார் உதயநிதி? இரட்டை அர்த்தத்தில் என்ன வார்த்தை பேசினார்? அது யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவர் பேசும்போது திரிஷா சவுண்டு கொடுக்குறாங்க. என்ன இரட்டை அர்த்தத்தில் பேசினார்? சரி, அப்படியே ரெண்டு டபுள் மீனிங்கில் பேசியிருந்தாலும் என்ன உங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு அதை என்ன கொலை குற்றமா? என்ன செக்ஷன் போட்டீங்க? பெயிலபிள் செக்ஷன் தானே, நான் பெயிலபிள் எப்படி வரும்? டிஃபேம் கேஸ் தான் நீங்கள் போட முடியும், டிஃபமேஷன் தான் போட முடியும். கிரிமினல் கேஸ் எப்படி போடுறீங்க? நான் உதயநிதிக்கு வக்காலத்து வாங்கிலாம் பேசலை. யாருமே பேசக்கூடாது, தனி மனித விஷயத்தை பற்றி பேசக்கூடாது. இப்போ என்னன்னா, திமுக காரர்களுடைய வேலை என்ன அப்படின்னா, அடுத்தவர்கள் எப்படியெல்லாம் வளர்த்து விடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் திமுக கிட்ட இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் இந்த தமிழ்நாட்டில் வந்திருக்கு அப்படின்னா திமுக தான் காரணம். இவங்க தான் சும்மா இருக்கிறவங்கள தட்டி தட்டி எழுப்பி ஊதி ஊதி பெருசாக்கி கல் எடுத்து போட்டு அடித்து ஏதாவது ஒன்று பேசி அவங்கள அப்படியே டெவலப் பண்ணி மிகப்பெரிய ஆளுமை உள்ள கட்சியாக மாறிடும். அந்த அளவுக்கு திமுக காரங்க அடுத்தவங்க வளர்த்து விடுறதுல ரொம்ப கில்லாடிங்க. இப்போ இவங்க என்ன பேசுகிறாங்களோ, இப்போ திரிஷா பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போ அந்த திரிஷா பாருங்க, தாவேக்கால கொள்கை பரப்பு செயலாளராக வந்துருவாங்க. நீங்கள் சீண்ட அவங்க வளர்ந்து வருவதற்கு வாய்ப்பு. இதுதான் திமுக அதாவது எப்பொழுது திமுக ஆரம்பித்ததோ அந்த காலத்தில் இருந்து அடுத்தவங்களை வசைபாடி அடுத்தவங்களை குற்றம் சுமத்தி அவர்களை வளர்த்து விடுவது தான் திமுகவுடைய வேலை. இப்போ தாவேக்காவுக்கு ஒரு இலவச விளம்பரம், இலவச ப்ரொமோஷன் திமுக பண்ணுறது. இது இவங்க திருந்தவே மாட்டாங்க. சரி, அதுக்காக போய் ஏன்பா கேஸை போட்டு அவரை டார்ச்சர் பண்ணி தஞ்சாவூர் ஜெயிலில் எடுத்து போடணும்? நீங்கள் அப்படி போட்டால் நம்ம உதயநிதி வளர்ந்துருவார், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், பலமுறை பல பதிவுகளில் நான் சொல்கிறேன், ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் சொல்லுகின்ற ஆணையை காவல்துறையினர்கள் செய்வீர்களேயானால் அது எதிர்காலத்தில் உங்களுக்கு பாதிக்கும். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம், எதிர்காலத்தில் பாதிக்க நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஆட்சி மாறினால் அந்த அதிகாரிகளுக்கு பிரச்சனைகள் வரும். அதனால் அதிகாரிகள் கையாளுகின்ற பொழுது அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சியினர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு நீங்கள் அவசர